பஸ்ஸை பார்த்துட்டோம். இன்றைக்கி டே 15. நம்ம முன்னாடியே வந்து பஸ் பார்த்துட்டோம். கரெக்டாக நம்ம வரத்துக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது. ஹலோ பிஆர்டி, இன்றைக்கி டே 15. ஓடி வந்து தான் லைட்டாக பஸ் ஓடி வரல, கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து வந்து தான் பிடிச்சேன். கரெக்டாக பஸ் வந்துச்சு பாருங்க. முன்னாடி நடந்து வரக்குள்ளேயே அங்கே வரக்குள்ளேயே பஸ்ஸை பார்த்துட்டோம் நம்ம. வந்துட்டோம் பிஆர்டி, ஒசூர் வந்துட்டோம். ரெகுலராக நம்ம போகிற பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. பெங்களூர் வண்டி தலைவர் இருக்கார். எல்லாருக்கும் 50 ரூபா 45 ரூபா டிக்கெட் வாங்குவார் மேக்ஸிமம். நம்ம ரெகுலராக போகிறதுனால நம்மளுக்கு 40 ரூபா தான் டிக்கெட்டு. நம்மளை பார்த்தால 10 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருவோம். 50 ரூபா கொடுத்தா 10 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருவார். ஏன்னா ரெகுலராக போனாக்கா ஒரு டிக்கெட் ப்ரைவேட் வண்டியில் மாத்திரம். உன் கண்கள் பார்த்த நொடி என் உலகம் மாறுதடி. உன் சிரிப்பு கேட்ட நொடி என் இதயம் பாடுதடி. காதலிக்கலாமா, உன் கையை பிடிக்கலாமா, வாழ்நாள் முழுவதும் உன்னோடு நடக்கலாமா? நீ வந்த பாதையில் பூக்கள் எல்லாம் பூக்குதே. நீ சொன்ன வாழ்க்கையில் என் கனவுகள் வாழுதே. ரீச் ஆகிட்டோம். நம்ம எப்போக்கோடி மெட்ரோ கீழே வந்து போயிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:40. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது, சின்ன சின்ன டிராஃபிக் தான் இருந்தது. அதுக்கே பார்த்தீங்கன்னா 9:48 வந்து ஆகிடுச்சு. சீக்கிரமாக போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போக்கோடி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழே மேலே பாருங்க. ஓகே, மெட்ரோ ஸ்டேஷன். ஓகே பிஆர்டி, ஈவினிங் பார்க்கலாம். 6:20 பெங்களூர்லேருந்து கிளம்ப போகிறோம். ரெடியாக ஹெல்மெட்டும் பைக்கில் போக போகிறோம் சார் கூட. ஓகேவா, எவ்வளோ நேரத்துக்கு போய் ஒசூர் ரீச் ஆகிறோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஒரு டீயை போட்டு போயிட்டு இருக்கோம். பைக் வந்து தான் பைக்கில் கிளம்ப போகிறோம். ஏழு 10 டைமு. சரி, 8:15 இன்றைக்கி வந்துட்டோம். வேறு லெவலாக. ஆனால் பஸ்ஸு தான் எதுவுமே இல்லை. சீக்கிரமாக வர அன்றைக்கி பஸ் இருக்காது. ஆக்சுவலி 8 மணிக்கு வந்தால் நம்மளுக்கு பஸ் இருந்திருக்கும். பஸ் இல்லை, காலியாக இருக்குது. என்னப்பா இந்த ஏரியா மாற்றி வந்துட்டோம்லா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல தான் நமக்கு பஸ்ஸு நிற்க இருந்தாக்க டைரெக்டாக நம்ம நேட்டிவுக்கு இருக்கும். ஒரு பஸ்ஸு கூட இல்லை. திருவண்ணாமலை வண்டி இருக்கும், ஆனால் நிறுத்த மாட்டானாங்க. ஆக்சுவலி நிறுத்தணும், ஸ்டாப் இருக்குது. கேட்டாக்கா நொண்டி சாக்கு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. ஸ்டாப்பில் சார் அப்படின்ட்டுருவாங்க ஒரே வாரத்தை. ஒரு டைம் டிப்போவில் போய் சண்டே போட்டேன். டிக்கெட்டில் பிக்கப் பாயிண்ட் இருக்குது, ஆனால் இவங்க ஸ்டாப்லன்னு சொல்லிவிடுவாங்க. நம்ம கண்ட்ராக்டர்கிட்ட டிரைவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னாக்கா நிறுத்துறதுக்கு சங்கடப்பட்டு ஸ்டாப் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறது, ஏறிட்டு டிக்கெட்டு வாங்கிடணும். அதுக்கப்புறம் ஆகாது கேட்காதானா பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு. அப்படின்னா டிப்போவில் கேட்டே ஏறணும். முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் டிப்போவில் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டே ஏறினா அவங்க வந்து ஏற சொல்லிடுவாங்க. இது மாதிரிலாம் இருக்குது.
ஸோ பஸ்ஸும் எதுவும் இல்லை, டவுன் பஸ்ஸுக்கு தான் போகணும். டவுன் பஸ்ஸுக்கு போய் ஏறிட்டு போகலாம். பஸ் ஸ்டாண்டே ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. பஸ் இல்லை, நம்ம ரவுண்டானா போயிட்டு போகலாம். ரவுண்டானா போகணுன்னா இங்கே ஒரு டவுன் பஸ் ஏறணும், 6 ரூபா பஸ் ஃபேர். இங்கேருந்து ரவுண்டானாக்கு ஒரு பஸ் ஏறிட்டு அங்கேருந்து நம்ம வில்லேஜ் பஸ் வரும், அங்கேருந்து போகணும். நம்ம டைம் கரெக்டாக எவ்வளோ ஆகுதுன்னு தெரியுமா? 8:23. நம்ம அடித்த ரவுண்டில் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. 8:23 ஆகுது கரெக்டாக. பஸ்ஸுங்கெல்லாம் இங்கே தான் அசம்பிள் ஆகிருக்கு. ஃபுல்லாக டெலிவரி பாயிண்டில் தான் ஃபுல்லாக இருக்குது பஸ்ஸுங்க. ரவுண்டானா ரவுண்டானா போதுங்களா? ஏரியா ரவுண்டானா 8:33 ஆகுது. ஐ திங்க் இப்போ ஒரு பஸ்ஸு வரணும். வருதா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதுதானே நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். பார்ப்போம். மோஸ்ட்லி வந்துரும்பா, இல்லை போயிடுச்சா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி 8:33 8:20 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் விடுவாங்க. இந்த இடத்துல வந்துருச்சான்னு தெரியல, பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த பஸ்ஸு விட்டால் நம்மளுக்கு 1 ஹவர் பஸ் இல்லை. நம்ம அங்கேருந்து ஒசூர்லேருந்து பெங்களூர்லேருந்து 2 ஹவரில் வந்துடுவோம். இங்கே லோக்கல் பஸ் கிடைக்காத, டவுன் பஸ் கிடைக்காத. 1 ஹவர் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ப்போம், வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓஹோ, பஸ் இப்போ தான் போயிருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறவங்கலாம் யாரும் இல்லை. நம்ம ஊரை சேர்ந்தவங்க காலியாக இருக்குது, எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. மேபி பஸ்ஸு போயிடுச்சுப்பா. 1 ஹவர் உட்கார வேண்டியதுதான். நம்ம ஊர் ஆளுங்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்கப்பா. பஸ்ஸு போயிட்டு இருக்குதுப்பா. சீக்கிரமாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் பேசு. 5 நிமிஷம் தான் டிஃப்ரெண்ட்டு பஸ்ஸில். வெயிட் பண்ணி பார்ப்போம். நேடி வந்தாச்சு. டைம் பா இன்றைக்கி தான்ப்பா சீக்கிரமாக வந்திருக்கோம். 9 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதேவி வந்துட்டோம். பஸ் போயிடுச்சுப்பா. ஒருத்தர் பஸ்ஸு மாறி ஸ்டாப் மாதிரி இறங்கிட்டாங்க. இறங்கினோடய பஸ் வந்துச்சு ஆப்போசிட்டில், அதையும் மிஸ் பண்ணிட்டாங்கப்பா. நைட் டைமில் ட்ராவல் பண்ணால் இது ஒரு பிரச்சனை. நானும் ஒரு நாள் அப்படி தான் 2 ஸ்டாப், அவங்களாவது 1 ஸ்டாப்பு தான். நம்மலாம் ஒரு 3 ஸ்டாப்பே வந்து தாண்டி இறங்கிட்டோம். ஸோ நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது அசந்து தூங்கிடக்கூடாது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, லாங் ட்ராவலாக இருந்தால் பரவாயில்ல, ஷார்ட் ட்ராவலில் இருந்தால் மேக்ஸிமம் வந்து தூங்கக்கூடாது. பிஆர்டி தூங்கணும் அப்படின்னா நைட் டைமில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சிரமம் கொடுத்துருவோம். போயிட்டு சாப்பிட்டு நம்ம இன்னொரு சேனலில் கேஹெச்டி வேர்ல்டு, அந்த சேனலில் பார்த்திங்க அப்படின்னாக்கா லைவ் இருக்கும். ஸோ இன்றைக்கி பாலிடிக்ஸ் லைவ் இருக்கும் நம்ம அந்த சேனலில். ஸோ விருப்பம் இருந்தால் அந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி பாருங்கள், கேஹெச்டி வேர்ல்டு அப்படின்னு இருக்கும் சேனலு. அதில் வந்து நம்ம லைவ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 15 வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஓகேவா?
சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸோ நைட் என்ன சாப்பாடுன்னு போய் பார்ப்போம். வீட்டுக்கு போய் தான் தெரியும் என்ன சாப்பாடு அப்படின்ட்டு.